ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சாட் வித் ஹரிணி. இன்னைக்கு எபிசோட்ல பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸுக்கு சர்ப்ரைஸ் தரணும். அந்த சர்ப்ரைஸ்ல ஒரு ஆள் என்னடான்னா கல்யாண பேச்சு வரைக்கும் போயாச்சு. இன்னொரு ஆளு அந்த டாஸ்க்குக்கே ஒரு டாஸ்க் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையிலே வீட்ல இருந்த எல்லா பாய்ஸ்க்கும் ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. அவங்க பார்ட்னரை எழுப்பி சர்ப்ரைஸா பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். அதுவும் பெட்லயே பிரேக்ஃபாஸ்ட். ஆளாளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்ததும் கேர்ள்ஸ் எல்லாம் செம்ம ஷாக்கு, செம்ம ஹாப்பி. வீணாலாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி தினேஷ்க்கு முத்தம்லாம் குடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பத்தாததுக்கு இந்த வருஷமே கல்யாணம் பண்ணிக்கலான்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இங்க ஒரு ஆளு பெட்ல பிரேக்ஃபாஸ்ட் தர டாஸ்க்க விட்டுட்டு, பெட்ல உட்கார வைக்கிறதே ஒரு டாஸ்க்கா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. வேற யாரு? வெக்கே தான். பிரியங்காவ பெட்ல உட்கார வைக்க அவ்ளோ போராடினாரு. அவ்ளோனா சொல்லவே முடியாத அளவுக்கு தெரியுமா? உட்கார மாட்டேன்னு சொல்லி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பிரியங்கா. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி பிரியங்காவ உட்கார வச்சுட்டு, சர்ப்ரைஸா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. அதுவும் அவரே பிரியங்காக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. அப்ப கூட அந்த மூஞ்ச பார்க்கணுமே! அவ்ளோ எஃபோர்ட் பண்ணி போட்டு வந்திருக்காரு. பார்த்தா பெரிய சர்ப்ரைஸ்லாம் அவங்க ஆகவே இல்ல. ஜஸ்ட் தேங்க் யூ அவ்வளதாங்க. ரொம்ப எக்ஸ்பிரஸ்லாம் அவங்க பண்ணிக்கவே இல்ல. ஒரு வேள அவங்க ரொமான்டிக்கா இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்றாங்களா? இல்ல அவங்களுக்கு ரொமான்டிக்கே வராதான்னு தெரியல. பிரியங்காவோட எக்ஸ்பிரஷன் ரொம்பவே கம்மியா இருந்தது. அத பார்த்து வெக்கி கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. பட் அந்த டைம்ல வெக்கியோட பிளஸ், மைனஸ்ன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிரியங்கா. அங்க என்னடான்னா நிவேதிதா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அபித் கிட்ட இருந்து சர்ப்ரைஸா பிரேக்ஃபாஸ்ட், சர்ப்ரைஸா லெட்டர் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே குஷி ஆயிட்டாங்க. இங்க நேஹா, தேஜஸ் கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் எவ்ளோ சீரியஸா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு ரொம்பவே சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நேகா வெரி பிராக்டிகல் அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். அவங்க தேஜஸ் கிட்ட மூவ் பண்ற விதம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நம்ம ஸ்ருதிகா வந்ததும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் வச்சாங்க. ஜோடிஸ் 2 பேருக்குள்ள அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ பேஸ் பண்ணி அவங்களோட வேவ் லென்த் சேமா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அந்த டாஸ்க். அதுல எல்லா ஜோடிஸும் செம்ம பக்காவா சேமா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்பைஸ் ஜார் டாஸ்க்குங்க. ஆண்டவா! இந்த டாஸ்க்க விடவே மாட்டீங்களாடா! அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி ஸ்பைஸ் ஜார் டாஸ்க்ல ஒரு சின்னதா சேஞ்ச் வந்திருக்கு. அது என்ன சேஞ்சுனா, இப்போ ஜோடியெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ஜார பிக் பண்ணி 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எமோஷன்ஸ அந்த ஸ்பைஸ் ஜார் மூலியமா கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபித் ஜோடி, தினேஷ் ஜோடி எல்லாம் சேர்ந்து தாங்க அந்த டாஸ்க்கே பண்ணாங்க. ஆனா பிரியங்கா மட்டும் வெக்கிய அந்த டாஸ்க்க தனியா பண்ண வச்சுட்டாங்க. "நீ பண்ணு, நீ பேசு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெக்கி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவருக்கு பேச ஸ்பேஸ் தரணும் அப்படின்னு வெக்கி ராஜமாதா கிட்ட சொன்னார்ல. அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இப்போ இவங்க இந்த டாஸ்க்ல ஸ்பேஸ் தராங்களாம். இந்த டாஸ்க்க சேர்ந்து பண்ற ஒரு டாஸ்க். அதுல போய் நீ சேர்ந்து பண்ணாம, இப்படி ஸ்பேஸ் தரேன் அப்படின்னு சொல்லி, "இப்படி பண்றியேம்மா, இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்காம, மெச்சூரிட்டியே இல்லாம நடந்துக்கிறியேம்மா" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. பிரியங்காவ யோசிக்கும்போது, என்னத்த சொல்றது? உங்களுக்கு என்ன தோணுதோ, அத எனக்கு கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் காத்திருக்கு. ஸோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.